தராவீஹ் தொழுகை எப்படி ஆரம்பிச்சது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுகையை நமக்கு உருவாக்கிட்டு போனாங்க. ரெண்டு விஷயம் நல்ல விளங்கிக் கொள்ளணும். ரமலான்ல தொழுகிற தொழுகை வேற, ஏனைய நாட்கள்ல நாம் தொழக்கூடிய இரவு தொழுகை வேற. இந்த ரெண்டையும் போய் ஒண்டா குழப்பி கொண்டதுனாலதான் இதுவும் அதுவும் ஒன்றுதான், அதுவும் 8 ரக்காத் இதுவும் 8 ரக்காத் என்று விளங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு வேற வேற தொழுகை. முதல்ல அதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பைஹக்கில வரக்கூடிய ரிவாயத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இன்னல்லாஹ இஃப்தரா அலைக்கும் ஸியாமஹு வ ஸனன்து லகும் கியாம லைலிஹி. ரெண்டு வேற வேற தொழுகை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க. அல்லாஹ் உங்களுக்கு ரமலான்ல பகல்ல நோன்பு வைக்கிறத கடமையாக்கி இருக்கிறான், இரவு நேரத்துல நின்று தொழுவதை நான் உங்களுக்கு சுன்னத்தாக்கி வச்சிருக்கிறேன். எல்லா நாள்லையும் சுன்னத்தான தொழுகத்தான் இதுவும் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசேஷமா சொன்னாங்க, வஸனன்து லகும் கியாம லைலிஹி, ரமலானுடைய இரவுல நின்று வணங்குவதை நான் உங்களுக்கு சுன்னத்தாக்கி இருக்கிறேன். தனியா ஏன் சொன்னாங்க? ரெண்டும் வேற வேற தொழுகைங்கிறத காட்டுறதுக்காக வேண்டிதான். ஆனா மக்கள் விளங்காம அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய அந்த ரிவாயத் வருது, மாகான யஸீது ஃபீ ரமலான வலா ஃபீ கைரிஹி அலா 11 ரக்அத்தன், ரமலானிலும் ரமலான் அல்லாததிலும் 11 விட அதிகமா ரசூலுல்லாஹ் தொழுததே இல்ல. அது எந்த தொழுகையை பத்தி கேட்டாங்க? எந்த தொழுகையை பத்தி கேட்டாங்கண்டா, கைஃப கானத் ஸலாத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் லைல், இரவு நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழக்கூடிய தஹஜ்ஜுடைய தொழுகை எப்படி இருந்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஹஜ்ஜுத் தொழுகை அதிகபட்சமா தொழுகை. ஆயிஷா நாயர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்க, ரமலானிலும் ரமலான் அல்லாததிலும் 11 ரக்அத் தொழக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்ப ரமலானுடைய தொழுகை அது வேற தொழுகை. அத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது விசேஷமாக தொழப்படக்கூடியது, நான் விசேஷமாக உங்களுக்கு சுன்னத்தாக்கி இருக்கிறேன். பல ஹதீஸ்கள் இது விஷயத்துல இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, இஜ்தஹிது ஃபீ ரமலான் மா லா இஜ்தஹிது ஃபீ கைரிஹி, ரமலான்ல தொழக்கூடிய தொழுகை மற்ற நேரத்துல வணக்கத்துல முயற்சி செய்யறதை விட அதிகமா ரமலான்ல கூடுதலா வணங்குவாங்க. கன்சுல் உம்மால்ல வரக்கூடிய ரிவாயத்துல, ரமலானுடைய கடைசி வந்து விட்டது என்று சொன்னால் அவர்களுடைய நிறமெல்லாம் மாறிவிடும். அதுல ஒரு வார்த்தை சொல்றாங்க, வகசுரத் ஸலாத்துஹு, அவர்களுடைய தொழுகையும் அதிகமாகிவிடும். எல்லா நாள்லையும் தொழக்கூடிய தொழுகை மட்டும்தான் ரமலான்ல தொழுவாங்க என்று சொன்னாங்கண்டா, ஆயிஷா நாயர் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் சொல்றாங்க, ரமலான்ல தொழுகையினுடைய எண்ணிக்கை அதிகமாயிரும். அதுதான் நாங்க தராவீஹ் என்று சொல்றோம். எத்தனை ரக்காத் தொழுவாங்க? அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, ரெண்டும் வேற வேற தொழுகை என்பதை விளக்கப்படுத்துறதுக்காக சொன்னாங்க. புகாரில வரக்கூடிய ஹதீஸ், வல்லதி தனாமூன அன்ஹா கைரும் மினல்லதி தகூமூனஹா, தராவீஹ் தொழுது கொண்டிருந்த அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் தொழக்கூடிய இந்த தொழுகை தராவீஹ், இது சுன்னத், இதை தொழுது கொள்ளுங்கள். ஆனால் தூங்கி எழுந்தி தொழக்கூடிய தஹஜ்ஜுத் தொழுகை இருக்கிறதே, இது இதை விட நன்மையால் சிறந்தது என்று சொன்னாங்க. ரெண்டு வேற வேற தொழுகைங்கிறத விளங்கப்படுத்துறதுக்கா. ஆனா அது விளங்காமத்தான் ரெண்டும் ஒரே தொழுகை என்று நினைச்சுக்கிட்டு எல்லா நாள்லையும் 8 தொழுகிற மாதிரி ரமலான்லையும் 8 தொழுகணும், எல்லா நாள்லையும் 8 தொழுக ரமலான்லையும் 8 தொழுகணும் என்று தவறா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஹதீதுகளை சரியான முறையில விளங்கல. முதல்ல விளங்கிக் கொள்ள ரெண்டு வேற வேற தொழுகை. அதனாலதான் இந்த ரமலான்ல நாங்க ஜமாஅத்தோட தொழுகிறோம். தராவீஹ் தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாஅத்தோடு தொழுது காட்டினாங்க. ஆனா 3 நாள் தான் தொழுதாங்க. ஒரு காரணத்தினால் அந்த தொழுகையை விட்டுட்டாங்க. இத முழுமையா ஜமாஅத்துடைய நடைமுறைப்படுத்தியது யார்? ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் நடைமுறைப்படுத்தினாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறை சொல்லக்கூடியவர்கள் 20 ரக்காத் தொழுதார்கள். ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்கிறது. தெளிவான முறையில சஹீஹான ஹதீஸ்ல உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உபய் இப்னு கஅபையும் தமீமுத் தாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க ரெண்டு பேரையும் மக்களுக்கு தொலை வைக்க வைத்தார்கள். 20 ரக்காத் தொலை வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். தெளிவா ஹதீஸ்ல வருது. கேட்டா என்ன சொல்லுவாங்க? இது உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தானே 20 ரக்காத் தொலை சொன்னது, நாங்க ஏன் இதை செய்யணும் என்று கேட்பாங்க. அப்ப நாங்க அவங்கள்ட்ட கேட்கிறோம், தொடர்ந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தானே தராவீஹ் தொழுகைய ஜமாஅத்தா தொலை வைக்க சொன்னாங்க, ஏன் நீங்க தொலை வைக்கிறீங்க? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான், அவர்களுடைய காலத்துக்கு பிறகுதான் ஜமாஅத்தா தராவீஹ் தொழுகை தொடராக நடைபெற்றது. அப்ப இதுல எடுக்க மாட்டேன்னு சொன்னா அதுல மட்டும் ஏன் எடுக்கிறீங்க? 20 ரக்காத் எடுக்க மாட்டேன் என்று சொன்னால் அப்ப இதை மட்டும் ஏன் எடுக்கிறீங்க?
எங்களுடைய நம்பிக்கை சஹாபாக்களுடைய விஷயத்துல ஏதேனும் ஒரு அமலை அவர்கள் செய்தால் ஆதாரபூர்வமான ஹதீஸ் இல்லாம அவங்க செய்யவே மாட்டார்கள். ஆதாரபூர்வமான ஹதீஸ் எங்கள்கிட்டயும் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 ரக்காத் தராவீஹ் தொழுதார்கள் என்ற அந்த ஹதீஸ் எங்களிடத்திலேயும் இருக்குது. முஸன்னஃப் அப்துர் ரஸாக்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்ட ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸ்ல சில குறைகள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டாலும் நிச்சயமாக அது குறைகள் அல்ல. ஹதீஸ் கலையினுடைய அடிப்படையை பார்க்கும் பொழுது அது நம்பத்தகுந்த ஹதீஸ். நம்பத்தகுந்த ஹதீஸ் இருக்கிறதுனாலதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை செயல்படுத்தி காட்டினார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க செயல்படுத்தி காட்டும் பொழுது யாராவது மறுத்தாங்களா? எந்த சஹாபியாவது ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இப்படி சொல்லி இருக்கிறாங்க, ரமலானிலும் ரமலான் அல்லாதிலும் 8+3 விட அதிகமா தொழுவ மாட்டாங்க சொல்லி இருக்கிறாங்க, நீங்க எப்படி இதை 20 தொழுவச்சீங்க சொன்னாங்களா? சொல்லல. ஏன்? அதை விளங்கி இருந்தாங்க. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னது தராவீஹ சொல்லல. அந்த ஹதீஸ் தராவீஹுக்கு சம்பந்தம் இல்ல. அது எல்லா நாள்லையும் தொழக்கூடிய தஹஜ்ஜுதுடைய தொழுகையை பத்தி சொன்னது. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, சஹாபாக்களுடைய விஷயத்துல நாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல நம்பிக்கை வைக்கணும். அவர்கள் எதை சொன்னாலும் மார்க்கத்துக்கு முரணாக சொல்ல மாட்டார்கள். இப்ப குழப்பம் இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. குழப்பம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? சஹாபாக்கள் தவறு செய்கிறார்கள், அவங்களுடைய கருத்துல நிறைய பிழை இருக்குது, அதெல்லாம் நாங்க ஆதாரமா எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனாலதான் இது மாதிரி உள்ள குழப்பங்களுக்கு மக்கள் ஆளாகி கொண்டிருக்கிறாங்க. சஹாபாக்கள் எப்படிப்பட்ட வழியை நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்க. அப்ப இது எங்க, யார் முதல்ல இது கொண்டு வந்து? இந்த முஅத்தஸிலாக்கள் தான். சஹாபாக்களுடைய கருத்துக்களை நாங்க எடுக்கக்கூடாது. எந்த அளவுக்கு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, அவங்க சொன்னாங்க சஹாபாக்கள்ல நஊது பில்லாஹ் சில சஹாபாக்களை காஃபிர்கள் என்று சொல்லிட்டாங்க. சில சஹாபாக்களை காஃபிர்கள் என்று சொல்லிட்டாங்க. ஆனா எங்களுடைய கொள்கை என்ன? அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினராகிய எங்களுடைய கொள்கை என்ன? எல்லா சஹாபாக்களும் சுவர்க்கவாசிகள். இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சஹாபாக்கள் எல்லாரும் சொர்க்கவாசிகள். ஏன்? அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு வேற என்ன இருக்குது? தெளிவா சொல்லி இருக்கிறான். எல்லா சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களிச்சிருக்கிறான். குர்ஆனுடைய ஒரு ஆயத்து சொல்லி காட்டுகிறது. லா யஸ்தவி மின்கும் மன் அன்ஃபக மின் கப்லில் ஃபத்ஹி வகாத்தல் உலாயிக அஅலமு தரஜத்தன் மினல்லதீன அன்ஃபகு மின் பஅது வகாத்தலு வகுல்லன் வஅதல்லாஹுல் ஹுஸ்னா. சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சஹாபாக்கள்ல உயர்ந்த அந்தஸ்துடையவர்கள் இருந்தார்கள், அடுத்த அந்தஸ்துடையவர்களும் இருக்கிறார்கள். எல்லாத்தையும் சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான் வகுல்லன் வஅதல்லாஹுல் ஹுஸ்னா. எல்லா சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் நன்மையை வாக்களிச்சிட்டான், சுவர்க்கத்தை வாக்களித்து விட்டான். எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய இறைநேசராக வழியாக இருந்தாலும் சஹாபாக்களுடைய அந்தஸ்தை போய் அடைய முடியாது. அதனால நாங்க நல்ல விலையும் கொள்ளணும். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீன பரிபூரணமான முறையில எம் வரைக்கும் சேர்ப்பிச்சு வச்சிருக்கிறாங்க. அவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்றதுனாலதான் இது மாதிரி உள்ள குழப்பங்கள் எல்லாம் ஆரம்பமாகுது.